ஹாய் எவ்ரிவன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன, அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 1/10/19 or 28 அல்லது ஒருவர் பிறந்த தேதி மாத வருட கூட்டு எண் 1ஆக வரும்பொழுது இந்த 2025 இவர்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிகவும் துடுக்காகவும் காலில் சுடுதண்ணி ஊத்திறது போல் வேகமாகவும் செயல்படுவார்கள். இந்த தேதியில் பிறந்த ஒரு பிரசித்தமான நபரை சொல்ல வேண்டும், நமக்கு தெரிந்த நபர் என்றால் நடிகர் அஜித் குமார் அவர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். நடிகர் சிவாஜி கணேசன் சார் இந்த தேதியில் பிறந்தவர் தான். நடிகர் அஜித் அவர்களை நாம் தலை என்று தானே அழைக்கிறோம். சிவாஜி கணேசன் சார் அவர் சார்ந்த தொழிலில் முன்னோடியாக, அதாவது ஒரு முதன்மையான இடத்தில் இருந்தார் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதாவது இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களது கவனம் நம் பக்கம் இருக்க வேண்டும் என்றும், முதலாளியாக இருக்க வேண்டும் என்றும், முதன்மை பெற்ற நபர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது தலைமை ஏற்று நடக்கக்கூடிய பண்புகள் என்பது இவர்களிடம் இருக்கும். நாம் இவர்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது, இவர்களை நாம் ஒரு விஷயத்தில் கட்டுப்படுத்தவும் முடியாது. இவர்களுக்கு நாம் சஜஷன்ஸ் தான் சொல்ல முடியும். மேலும் இவர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயத்தை மட்டும்தான் செய்வார்கள். நியாயம், தர்மம், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு
தவறு என்றாலும் அதனை ஒற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள், சுயநலமின்றி யோசிப்பார்கள், நியாயத்துக்காக போராடுவார்கள், குடும்பம் மற்றும் தனது சார்ந்த சமூகத்துக்கும் தனது நண்பர்களுக்காகவும் இவர்கள் எப்பொழுதும் முன் வந்து உதவுவார்கள். இவர்களிடம் நாம் சரணாகதி அடைந்தால் இவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது நல்ல விஷயங்களையோ நமக்கு செய்வார்கள். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக இவர்களுக்கிடம் உண்டு. மேலும் இவர்கள் எவரையும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். மற்றவர்கள்தான் இவர்களை எதிர்பார்த்து நடக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் எதிலும் எதற்கும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள். இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், வருடம் 2025 பிறக்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறது. அதாவது இந்த 1ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன், இந்த சூரியனின் நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் என்பது பிறக்கிறது. இவர்கள் இந்த வருடத்தில் ஒரு அமோகமான வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதாவது 2024 தொடக்கம் இவர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் 2024 செகண்ட் ஹாஃப் இவர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாகத்தான் இருந்தது. பொருளாதார ரீதியாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அந்த வெற்றி இப்பொழுது இவர்களுக்கு வெகு சீக்கிரம் கதவை தட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. இதன் காரணம், இந்த வருடம் குறிக்கக்கூடிய எண் 9ஆம் எண் என்பது இவர்களுக்கு நட்பு எண்ணாக வருவது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2025ஆம் வருடத்தில் இவர்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அதன் மூலம் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அவர்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்வார்கள். சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அரசு ஊழியர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். புதிய இலக்கு, இவர்களது வீடு அல்லது அலுவலகம் அல்லது ஒர்க், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு உத்வேகம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல், அதாவது ஒரு புதிய எனர்ஜி என்பது இவர்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் இவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இவர்களிடம் காணப்படும். மேலும் இவர்கள் தங்களது குடும்ப மேம்பாட்டுக்காக இந்த வருஷம் நிறைய புதிய விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்பது இவர்கள் சார்ந்த தொழில் அல்லது துறையில் ஈடுபடும். மேலும் இவர்கள் இந்த வருடம் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பதற்கும் புதிய முயற்சிகளுக்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். மேலும் இவர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் பொழுது பாக்கியங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு நல்ல இடம் வாங்குவதோ அல்லது ஒரு நல்ல வீடு வாங்குவதோ அல்லது தாங்கள் சார்ந்த விஷயங்களை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு தயாராக காத்திருக்கிறது. மேலும் இந்த வருடம் பிறக்கும் பொழுது சூரியனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் நீசமடைந்திருப்பதனால் இவர்கள் சில பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள், அதாவது உறவினர்களுக்குள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் இவை அனைத்தும் சில காலங்கள் தான், அதாவது குறிப்பாக பார்த்தால் ஜூன் மாதம் வரைக்கும் தான். மேலும் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள், இவர்களது வயிறு மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. மேலும் வாழ்க்கை துணைவர் மூலம், அதாவது இவர்களது லைஃப் பார்ட்னர் மூலம் சுப செலவு ஏற்படக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு ஏற்படும். இந்த வருடம் பொதுவாகவே இவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் மற்றும் அபிவிருத்தி ஏற்படும். சிலர் அரசாங்கத்திடம் சின்ன சின்ன ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்பதனால் இவர்கள் தங்களது
அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தெளிவாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த உடல் உஷ்ணத்துக்கு தேவையான இயற்கை வைத்தியங்களை இவர்கள் கையாளுவது, மேலும் கூட்டாளிகள் வைத்திருப்பவர்கள், அதாவது வியாபாரத்தில் பார்ட்னர் வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பொதுவாகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டு. தே வில் பி ஹைலி எனர்ஜெட்டிக். இவர்கள் தங்களது சொகுசு வாழ்க்கையை விட்டு கீழே இறங்கி அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக இவர்கள் செய்வார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் இந்த வருடம் தள்ளி போடாமல் முழுவதுமாக அதனை கிரகித்து கொள்வது இவர்களுக்கு அனுகூலமாக வரும். இவர்களுக்கு உதவுவதற்கு, உதவிக்கரம் நீட்டுவதற்கு, இவர்களை வழி நடத்துவதற்கு, இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில், துறை சார்ந்த விஷயங்களில் நண்பர்களோ அல்லது குருமார்களோ அல்லது உத்தியோகத்தில் உள்ள சீனியர் பர்சன்ஸ் தயாராக இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு இந்த மஞ்சள் என்ற ஒரு கலர் மட்டும், இவர்களுக்கு சிவப்பு ரெட் என்ற இந்த 2 கலர்களுமே லக்கியாக இருக்கும். இவர்களது தேதி மாதம் வருட கூட்டு எண்ணில் ஒருவேளை 6ஆம் எண்ணில் இருந்தால் இந்த மஞ்சள் என்ற நிறத்தை இவர்கள் அவாய்டு செய்துவிடலாம். சிவ வழிபாடு செய்வது, சிவஸ்தலங்களுக்கு செல்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு இந்த வருடம் பிரயோகம் செய்யக்கூடிய லக்கி நம்பர்ஸ் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 1 2 3 4 4 5 5 2 3 2 3 1 4 1 4 4 1 4 1 3 2 3 2. இந்த எண்களை ஒருவேளை நீங்கள் வாகனங்கள் வாங்கினாலும் சரி, அல்லது கூகுள் பே பாஸ்வேர்டாகவோ, ஃபோன் பாஸ்வேர்டாகவோ, ஃபோன்பே பாஸ்வேர்டாகவோ வைத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லக் என்பது உங்களுக்கு அனுகூலமாக அமையும். ரத்தினம் என்று வரும்பொழுது மாணிக்கக்கல், ரூபி என்ற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் இந்த 1ஆம் எண்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனுகூலமாக அமையும். இவர்களது வாழ்வை மேலும் முன்னேற்றிக் கொள்வதற்கு, அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு இவர்கள் சில நேரத்தில் பேசும் பொழுது, அதாவது மற்றவர்கள் பேசும் பொழுது உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள். அவ்வாறு பேசுவதை மற்றும் இவர்கள் தவிர்த்துவிட்டு கொஞ்சம் நாசுக்காக விட்டு கொடுத்து பழகினால் 1ஆம் எண்காரர்கள் நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை இவர்கள் தங்களது வாழ்க்கையிலிருந்து எரேஸ் செய்துவிட்டு கண்டிப்பாக வெற்றி கொடி நாட்ட முடியும். நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.